தண்ணி. ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தில் நான் விஜிபி இருக்கிற அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். அந்த நாள் என்னுடைய மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. கணவர் மனைவிக்குள்ள ஒரே சண்டை, வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள். பையனுடைய ரிசல்ட் 12th ரிசல்ட் வரப்போகிற நேரம், அவன் சரியாக எழுதலை, பரீட்சை எழுதலைன்னு என்கிட்ட சொல்கிறான். அம்மா கெமிஸ்ட்ரியில் ஒன்றும் நான் செய்யலை, 20-30 மார்க் விட்டுட்டேன், மேக்ஸில் நான் நல்ல மார்க் எடுக்கலை, நான் விட்டுட்டேம்மா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னுட்டு. என்னோட கணவர் என்கிட்ட ஒரே சண்டை போடுறாரு. உன்னை நம்பி தான் நான் கொண்டு போய் நான் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன், ஆனால் இவன் இந்த மாதிரி சொல்கிறானே, என்ன செய்யலான்றது தெரியலேன்னு என்கிட்ட ஒரே சண்டை. வீட்டில் ஒரே குழப்பம். அவர் சொல்கிற காலேஜில் சேர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வேறு. அவன் அழுகுறான், அம்மா எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப மன வேதனையில் நான் அந்த மீட்டிங்க்கு வந்தேன். மேமோட மீட்டிங்கை அட்டன் பண்ணேன். மேமோட அந்த அந்த வசனங்கள் எல்லாம், அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். ரொம்ப மனசு தெளிவாக இருந்தது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கே சொல்கிற மாதிரி இருந்தது. அவங்க சொன்னாங்க, தினமும் நீதிமொழியும் அந்த சங்கீதத்தையும் படிங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு முதல் நான் காலையிலையும் ராத்திரியிலையும் போகும்போது, நான் இந்துவாக இருந்தாலும் பைபிளை எடுத்து இந்த நீதிமொழியும் சங்கீதத்தையும் நான் படிக்க தொடங்கினேன். ஆனால் என்னோட கணவர் எனக்கு ஆதரவு கொடுத்தார். என்னை எதுவுமே சொல்லலை, நீ படிக்கலாம், உன்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங், அன்னைக்கு போகிற டைமில் பஸ் ஏற போகிற நேரத்தில் மேம் கிட்ட போயிட்டு, மேம் என்னுடைய குழந்தை இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கிறான், காலேஜ் கிடைக்குமான்னு தெரியாது, அவன் என்ன மார்க் எடுப்பான்றது தெரியாது, தயவுசெய்து எனக்கு என்னோட குழந்தைக்காக எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னேன். மேம் ப்ரே பண்ணாங்க. ஆனால் என்ன ஒரு இன்பமான அதிர்ச்சினா, எனக்கு நான் ஊரில் இருக்கிற நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறேன், என்னோட பையனோட மார்க் 1051ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, 175 கட் ஆஃப்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கடவுளுக்கு உடனே ப்ரே பண்ணேன், ஆண்டவரே உன்னோட மகிமையே மகிமை ஐயா, உன்னோட அற்புதமே அற்புதம் ஐயான்னு சொல்லிட்டு நான் நினச்சி, நீ கட்டாயம் நீ ஜபம் பண்ணால் கட்டாயம் கொடுப்பேன்னு நினச்சிட்டு நான் அப்பயே உடனே பண்ணேன். உடனே எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் போலீஸ் டியூட்டியில் இருக்கார், அவர் போலீஸு. நான் போய் அந்த காலேஜுக்கு போனேன், அட்மிஷன் கிடைச்சிச்சு, அதே காலேஜ்லேயே கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாரு. இந்த தமிழ்நாளே டாப்பர் 7th இருக்கிற காலேஜில் நம்ம பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க 3 லட்ச ரூபாய் பே பண்ணோன்னு சொல்கிறாங்கோ. 190 மேலே கட் ஆஃப் இருந்தால் தாங்க கிடைக்குன்றாங்கோ. ஆனால் நம்ம பையனும் 175 தான் எடுத்திருக்கான் அந்த காலேஜ். ஆனால் அட்மிஷன் கிடைச்சிச்சு, ஆனால் 3 lakhs கட்டணும் திலகான்றாங்க. சரி ஓகே, அதுக்கும் கடவுளுக்கு ப்ரே பண்ணேன். 1 வீக் தொடர்ந்து ப்ரே பண்ணேன். ஆனால் எப்படி தான் அந்த 3 லட்சம் என் கைக்கு வந்ததுனே தெரியல. ஒரு அற்புதமான விஷயம், கேட்குற இடத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க, தவிர யாரும் மாட்டேன்னு சொல்லவே இல்லை. எங்கள் அம்மா, என்னுடைய நாத்தனார் எல்லாருமே போய் சேரு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்தாங்க. கடவுள் கிருபையால் என் குழந்தைக்கு அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என் குழந்தை அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் மந்த் அவன் போய் சேர போகிறான். நான் உண்மையாகவே அன்னிலிருந்து நான் கடவுளை நான் தினந்தோறும் காலையிலையும் நைட்லேயும் போயிட்டு பைபிளை படிச்சுட்டு தான் நான் தூங்குறேன். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 49வது வசனம். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். இங்கு ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு தகப்பனுடைய பெயரும் அவளுக்கு இருந்த 5 பிள்ளைகளுடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் என்பவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு எத்தனை பிள்ளைகளா? 5 பிள்ளைகள். 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். மூத்தவன் பேர் யோனத்தான், 2வது மகனுடைய பேர் இஸ்வி, 3வது மகனுடைய பேர் மல்கி சூவா, 4வது பெண்ணுடைய பேர் மேரப், 5வது பெண்ணுடைய பேர் மீகாள். இன்றைக்கு இந்த 5 பிள்ளைகளில் 5வது பெண்ணாகிய மீகாளை குறித்து, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், இந்த மீகாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்பதாக இதே வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் வேறு திசையாய் அதன் மூலமாய் பேசினார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேறு வழியாய் நம்மோடு கூட பேசுவாராக. மீகாள் யாருக்கு பெண்ணு? மீகாள் யாருக்கு பெண்ணு?
சவுல். நான் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அப்பாவுக்கும் 5 பிள்ளைங்க, முதல் 3 ஆண் மக்கள், கடைசி 2 பெண் மக்கள். இந்த மீகாள் கடைசி மகளாய் இருந்தாள். கடைசி 5வது பொண்ணு கிடைச்சா சொல்லுங்க, உலக இயல்பில் என்ன சொல்லுவாங்க, முத்தமெல்லாம் பெண்ணா. 4வது பெண்ணு பிறந்தா நடுக்கல்ல பேத்துருவா. ஆனால் இவள் மீகாள் யாரு, 5வது பெண்ணு. சவுலுக்கு முத்தமெல்லாம் பெண்ணா. அப்படி ஒரு ஆசிர்வாதத்தின் மகளாகத்தான் மீகாள் சவுல் என்கின்ற ராஜாவுக்கு இளைய குமாரத்தியாக அவள் பிறந்தாள். இந்த மீகாளுடைய வாழ்க்கையில் அநேக குணாதிசயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் குணாதிசயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் வித்தியாசமாக இருக்கும். நல்ல குணாதிசயங்களும் இருக்கும், கெட்ட குணாதிசயங்களும் இருக்கும். நிச்சயமாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷி யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மனுஷனிடத்தில் நல்ல குணாதிசயங்களும் உண்டு, அந்த மனுஷனிடத்தில் தீமையான குணாதிசயங்களும் உண்டு. உங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோடு கூட இருக்கிறதுல 2 குணாதிசயம் இருக்கும். ஒரு சைடில் நல்ல குணாதிசயம், ஒரு சைடில் கெட்ட குணாதிசயம். எப்படி ஒரு காயினுக்கு 1 ரூபி காயின், 10 ரூபி காயின், 5 ரூபாய் காயின், இந்த காயினுக்கு 2 சைடில் வெவ்வேறு வேரி இருக்கும். ஒன்று தலை இருக்கும், ஒன்று வால் இருக்கும். ஒரு சைடில் ஒன்று இருக்கும், ஒரு சைடில் நம்பர் இருக்கும். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நல்ல பங்கு இருக்கும், ஒரு சைடில் கெட்ட பங்கு இருக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், யாரோடையும் பழகலாம், எப்படிப்பட்டவர்களையும் நமக்கு நண்பர்களாக வைத்து கொள்ளலாம், யாரோடையும் நமக்கு ஒரு தோழமை வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனுஷனிடத்துலையோ அந்த மனுஷி இடத்துலையோ நம் கிட்ட இருக்கிற நண்பர்கள் இடத்துலையோ சிநேகிதிகள் இடத்துலையோ அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளணும், நல்லதை மாத்திரம் கற்றுக்கொள்ளணும். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னது, நல்ல ஒரு பங்கு, நல்ல ஒரு குணாதிசயம். எனக்குள்ள அப்படி ஒரு குணம் உண்டு. யாரை எந்த குழந்தைய பார்த்தாலும், பெரியவங்களை பார்த்தாலும் சின்னவங்களை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை நான் டக்குன்னு பிடிச்சிப்பேன். அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை எனக்கு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற தீய பழக்கத்தை அப்படியே அடியோடு மறந்துடுவேன். அதுக்கிட்டேயே நெருங்க மாட்டேன், அவங்கக்கிட்டேயே போக மாட்டேன். யார் இடத்துல நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல சுபாவங்கள் இருக்கும், அந்த சுபாவம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் அந்த சுபாவம் நல்ல சுபாவம், அந்த சுபாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ மீகாள் இடத்துல நல்ல சுபாவங்களும் இருந்திருக்கும், தீமையான சுபாவங்களும் இருந்திருக்கும். ஆனால் தீமையான சுபாவங்கள் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும் பொழுது அந்த மனுஷனிடத்தில் இருக்கிறத நம்ம விட்டு விடணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை நம்ம பிடித்து கொள்ளக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. அதுதான் கெட்ட சிநேகிதத்திற்கு அடையாளமாய் போயிடும். ஆனால் நல்ல சிநேகிதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். தீமையான பழக்கங்களை நாம் அவர்களிடத்திலிருந்து விட்டு விட வேண்டும், தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். மீகாள் இடத்துல கெட்ட சுபாவங்கள் பல காரியங்கள் காணப்பட்டிருந்தது. அந்த கெட்ட சுபாவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை புரிந்து கொண்டீங்கன்னா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு விட வேண்டும். ஒருவேளை நமக்குள்ள அந்த சுபாவம் இருக்கலாம், நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம சுபாவம். சிலர் சொல்லுவாங்க, ஜென்ம சுபாவம் சுடுகாடு போடுற வரைக்கும் மாற்றவே முடியாதுன்னு. நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைத்து சொல்லுறேன், அது எப்பேற்பட்ட ஜென்ம சுபாவமாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடியது நம்மால் கிடையாது, ஆனால் அவரால் முடியும். அல்லேலூயா. ஒருவர் என்னோடு கூட வந்து சொன்னாங்க, ஒருவரை குறை சொல்லி கவலையோடு சொன்னாங்க, ஐயோ அந்த அம்மாவிடத்தில் என்னால் கொண்டே போக முடியலை, கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நாய்வால் நிமித்த முடியுமா? நாய்வால் நிமித்த முடியுமா? நாய்வால் நிமித்தவே முடியாது. அதே மாதிரி அந்த அம்மாவுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றவே முடியாது. Unless and until God interferes in her life or his life, அந்த சுபாவத்தை மாற்றவே முடியாது. நாய்வால் நீங்கள் எவ்வளோதான் பிடிச்சி பாருங்களேன், அது நேராகவே நிற்காது, அது அப்படி வளைஞ்சு நின்றுக்கும். அப்போ அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம் அந்த நாய் வாலை போல சுபாவம். நீங்கள் எவ்வளோதான் அந்த மனுஷியுடைய குணங்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை மாற்றவே முடியாது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் அதை முயற்சி செய்கிறோம், ஆனால் கர்த்தரால் மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும். அந்த சுபாவங்களையும் அவரால் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், மீகாள் இடத்துல காணப்பட்டதான கெட்ட சுபாவங்கள், அதை நாம் தீர ஆராய்ந்து வேதத்தின் அடிப்படையில் பார்த்து அது நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டு விட நம்ம முயற்சி செய்யணும். we have to try. முயற்சி செய்கிறது தப்பு கிடையாது, முடியாது
வாஸ்தவம் தான். முடியாது, இயலாது, வாஸ்தவம் தான். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ட்ரை, நம்ம முயற்சி செய்ய முற்படவில்லை என்றால் அது முடியாமலே போயிடும். ஆனால் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா மீதியை அவர் என்ன செய்வார்? மீதியை முடிச்சு காண்பிப்பார். இவளிடத்தில் இருந்த 3 காரியங்கள் பாருங்க, 3 கெட்ட சுபாவங்கள் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தன் இருதயத்திலே தாவீதை அவமதித்தாளாம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு தாவீது ராஜா டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த சிட்டிக்குள்ள உள்ள நுழையிறாரு, பட்டணத்திற்குள்ள உள்ள நுழையிறாரு. தாவீது யாரு? ஒரு ராஜா. மீகாளுக்கு தாவீது யாரு? புருஷன். தாவீது மீகாளுக்கு புருஷன். தாவீது ஒரு தேசத்தின் ராஜா, ஒரு வல்லமை உள்ள ராஜா, ஒரு மகிமையான ராஜா. அந்த ராஜாவா இருந்தார். அவர் எப்படி உள்ள வந்தாரா அந்த தேசத்திற்குள்ள? கர்த்தருடைய பெட்டி அவ்வளோ சப்மிசிவா, கர்த்தருக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தவராக, உலகத்தை பற்றி கவலைப்படலை, ஜனங்களை பற்றி கவலைப்படலை, தன் அந்தஸ்தை பற்றி கவலைப்படலை, தான் அந்த தேசத்துக்கே ராஜா என்பதை குறித்து அவர் சற்று கூட யோசிக்காம அவ்வளோ ஃபுல் ஸ்விங்கில் டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்திருக்கிறார். பயங்கர டான்ஸ். எப்படி டான்ஸு? ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஷர்ட்டெல்லாம் அவுத்துட்டார், அவர் அங்கேயெல்லாம் அவுத்துட்டார், அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வரார். இப்போ இதை தூரத்தில் மாளிகையிலிருந்து, ராஜ மாளிகையில் பால்கனியில் நின்று இப்போ அங்கேருந்து யார் பார்க்குறா? நம்ம அக்கா மீகாள் பார்க்கிறா. மீகாள் அந்த பால்கனியிலிருந்து, பலகனியிலிருந்து நோக்கி பார்க்கிறா. அவங்க அவளுடைய புருஷன் ஆகிய தாவீது, இந்த தேசத்தின் ராஜா, பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமாக ஹிக்கப்பாயி அவர் வந்துகிட்டு இருக்கிறார். அவரை சுற்றி அநேக பெண்கள், தேசத்தின் பெண்கள், ஸ்திரீகள் இருக்கிறாங்க, தேசத்தின் மக்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் ராஜா டான்ஸ் ஆடுறாருன்னு இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மீகாள் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவள் இருதயத்தில் தாவீதை அவமதித்தாள். யாரை அவமதித்தாள்? ஒரு ராஜாவை அவமதிக்கவில்லை, தன் புருஷனை அவமதிக்கவில்லை. நான் சொல்லுவேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவேன், கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவள் அவமதித்தாள். கர்த்தர் அவனை அபிஷேகித்திருந்தார். கர்த்தர் ராஜாவாக அவனை அபிஷேகித்திருந்தார். அவன் ஒரு எடுபிடி. தாவீது ஒரு எடுபிடி. அவன் ஒரு மேய்ப்பன், அவ்வளோதான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன். அவன் குடும்பத்திலே அவன் தான் 7வது கடைக்குட்டி, கடைசி பையன். எடுப்படி டிஃபன் கேரியரை தூக்கிட்டு அவங்க அண்ணமாருக்கு போய் சாப்பாடு கொடுத்த தாவீதை ஒரு மேய்ப்பனாக இருந்த ஒரு சின்ன பையனை ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், நான் என்னை ராஜாவாக மாற்றின ராஜாதி ராஜாவை நான் உயர்த்தி பாடுவேன், துதிப்பேன், அவருக்கே நான் எல்லா மகிமையை செலுத்துவேன் அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் மீகாளோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவள் அவமதித்தாள். அவர் தான் அந்த வீட்டுக்கு தலை. அந்த வீட்டுக்கு ஹெட் வந்து யாரு? தாவீது ராஜா. அந்த தேசத்திற்கு தலை யாரு? தாவீது ராஜா. அந்த ராஜ்யத்திற்கு தலை யாரு? தாவீது ராஜா. அப்படி தலையாய் வைத்திருக்கிற ஒரு மனுஷனை தன் இருதயத்தில் அவள் அவமதித்தாள். அநேக நேரத்தில் நம்ம கூட அவமதிப்போம். நம்மளுடைய ஹெட்டை நம்ம அவமதிப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற புருஷனை அவமதிப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற தகப்பனை உதாசீனமாய் தூக்கி எறிந்து விட்டு போவோம். ஏன்னா அவர் ஒன்றுக்கும் உதவாதவர். அவர் கையில் சம்பாத்தியம் இல்லாததினால நம்மளுடைய சொந்த தகப்பனை அப்படியே உதாசீனப்படுத்திடுவோம். நீ என்னையா சும்மா கடையா போயா? கர்த்தர் அபிஷேகம் செய்யப்பட்டு உனக்கென்று ஒரு தலையை வைத்திருப்பாரே, ஆனால் கர்த்தரால் அழைப்பை பெற்று ஒரு ராஜாவை உனக்கென்று ஏற்படுத்தி இருப்பாரே, ஆனால் கர்த்தரால் அழைப்பை பெற்று உனக்கென்று ஒரு புருஷனை கர்த்தர் நியமித்து வைத்திருப்பாரே, ஆனால் கர்த்தருடைய அழைப்பினால நீங்கள் ஒரு இடத்திற்கு, வேலைக்கு, உத்தியோகத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த உத்தியோகத்தில், அந்த கம்பெனியில், அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்தில் ஒரு மனுஷனை ஒரு ராஜாவாக அல்லது ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனாக, ஒரு தலையாக கர்த்தர் வைத்திருப்பாரே, ஆனால் அவர்களை நீங்கள் அவமதிக்காதிருங்க.
துணி எடுக்கிறதற்கு நான் ஒரு கடைக்கு அடிக்கடி போவேன். ஸ்கூலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, கொயருக்கு ட்ரெஸ்ஸு, டான்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, என்ன ஸ்கூலுக்கு என்ன துணிகள் வேணுமோ அந்த இடத்துக்கு தான் நான் கடந்து போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு 50 சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. 50 பேருக்கும் என்ன தெரியும், எனக்கும் 50 பேரை தெரியும். ஏன்னா நான் எங்கள் அம்மா காலத்தில் இருந்து, இப்படி நான் சின்ன பிள்ளையாலேருந்து எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு டான்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போவாங்க, ட்ராமாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போவாங்க, கொயருக்கு ட்ரெஸ் எடுக்க போவாங்க. அப்போ நான் இவ்வளோ குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கூட போயிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் சின்ன சின்ன வேலையாட்களாக அங்கே சேர்ந்தாங்க. இன்றைக்கும் அந்த 50 பேரில் குறைஞ்சது 30 பேராவது அங்கே இருப்பாங்க. அங்கே போகும்பொழுது இன்றைக்கி நான் பெரிய பிள்ளையாக இருக்கேன், எனக்கு பேரன் பேத்தி பிறக்கிற வயசுக்கு பிள்ளைங்க வந்தாச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த வயசில் போகிறேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை 30-50 பேருக்கும் என்னை நல்லா தெரியும். என்கிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. எனக்கு போனால் காஃபி என்ன, கூல்ட்ரிங்க்ஸ் என்ன, பக்கத்தில் புகாரி ஹோட்டல்லேருந்து எனக்கு சாப்பாடு வேணுமா மேடம் எல்லாம் கேட்பாங்க. அவர்களோடு நான் நல்லா பழகுவேன். என்கிட்ட என்ன பேசுவாங்க தெரியுமா, கிழவன் ஒருத்தன் கிடக்கிறான், செத்து தொலைய மாட்டேக்கான். யாரை சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க ஓனரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிழவன் ஒருத்தன் கிடக்கிறான், இவன் என்னைக்கு மண்டையை போடுவான்னு தெரியல, 80 தாண்டிட்டு போட மாட்டேக்கான் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில துணியை எடுத்து அப்படி ஒழிச்சு வச்சுப்பாங்க. வச்சுட்டு சொல்லுவாங்க, கிழவன் பார்க்குறான். அவரும் செம்ம சூட்டிப்பு, 82 வயசு ஆனாலும் ஒரு நிமிஷம் படுக்க மாட்டார். அவருக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ், ஒரு ரூமு, பெட்டு எல்லாம் வச்சுருக்கிறார். ஆனாலும் அந்த மனுஷன் அந்த வயசில் அவர் போராட்டத்தின் மத்தியில் சுற்றி வருவார். இந்த 30 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தன் எஜமான திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், பிரதர், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு எஜமான உங்களால் கனப்படுத்த முடியலன்னா அவர் கையிலேருந்து நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு உள்ளே இறங்காது. நான் ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக பேசிட்டு வந்துடுவேன். அவரால் தான் உங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் உங்களுக்கு தலை, அவர் தான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டாமா? அவன் கிடக்கிறான், அப்படி தான் பேசுவாங்க. இப்போ நான் யோசித்து பார்ப்பேன், இப்படி தானே எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நடந்துகிட்ருக்கோம். நான் ஒன்று சொல்லுறேன், அந்த எஜமானுக்கு 84 வயசு. அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அவரை ஏமாற்ற தான் பார்த்தாங்க. கள்ளத்தனம், துணியை எங்கே வெட்டலாம், எங்கே குறைக்கலாம், எங்கே துட்டை பிடிக்கலாம், எங்கே ஏமாற்றி பணத்தை அவங்களுக்கு லஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழித்து, ரொம்ப நாள் கழித்து நான் திரும்பி அவங்க கடைக்கு போகிறேன். அவங்க எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு அவங்க சொல்லுறாங்க, எங்கேயோ நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம். ஒரு பிரதர் சொல்கிறாரு, நான் எங்கேயோ தப்பு செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில் மாறி அடிக்கு மேலே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் நீ எங்கே தப்பு செஞ்சன்னுட்டு. நீ செஞ்ச தப்புனால, நீ செய்ததினால, நீ வெட்டின குழியில் நீ தான் விழுவைய ஒழிய எஜமானன் விழ மாட்டார். இந்த மீகாள் அவள் தன்னுடைய புருஷனை அவமதித்தாள். கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவள் அவமதித்தாள். அவள் அவமதித்ததினால ராஜாவாகிய தாவீது ஒரு நாள் குறைஞ்சு போகவே இல்லை. சரித்திரத்தை நீங்கள் பார்த்துங்க, பைபிளை நீங்கள் அலசி பாருங்க, தாவீது ராஜா எங்கேயுமே குறைஞ்சு போகவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பாத்திரம், தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், அழைப்பை பெற்ற பாத்திரம், அவன் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம், அடைக்கப்பட்ட பாத்திரம், அவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தபடியால் அவன் ஒருபோதும் குறைந்து போகவில்லை. ஆனால் யார் குறைஞ்சு போனா? மீகாள். சாகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை பேரு இல்லாமல் போனது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் செய்து தலைவனாக, குடும்பத்தின் தலைவனாகவோ, ஊழியத்தின் தலைவனாகவோ, இல்லது வேலை ஸ்தலத்தில் தலைவனாகவோ, அல்லது உத்தியோகத்தில் தலைவனாகவோ, இல்லைன்னா நீங்கள் ஒரு வேலை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், உங்களுக்கு தலை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்டு, அவர்கள் உங்களுக்கு ராஜா, அவர்கள் உங்களுக்கு தலை. யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஒருபோதும் அவமதிக்காதீங்க, அவதூறு பேசாதிருங்க. அவமதித்து அவர்களை உள்ளத்தால் கூட, இந்த வாசகம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். அவ்வளோதான், அவள் வாயால் கூட பேசலை,
அதுக்கே கர்த்தர் மீகாளுக்கு எப்பேற்பட்ட தண்டனை, அவள் வாழ்நாள் எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமலே அவள் போனாள். அப்படிப்பட்ட ஒரு சாபம் அவள் மேலே விழுந்தது என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஒருபோதும் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட எந்த ஒரு பாத்திரத்தையும் நீங்கள் அவமதிக்காதிருங்க. 2வது மீகாள் செய்த ஒரு காரியம் என்ன, நான் முடிக்க போகிறேன். 2வது மீகாள் செய்த காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீகாள் என்ன செய்கிறா, அவங்க அப்பாவாகிய சவுலுக்கு மருமகனை கொன்னுடணும்னு ஆசை. ஏன் மருமகனை கொன்னுடணுமா, மருமகன் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே போகிறாரு. ராஜா மாமனார் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் உயர்ந்தவர், அவர் உயரமானவர், அவர் நல்ல அழகு சௌந்தரியம் உள்ளவர், அவர் நல்ல வில்வித்தை வீரர், அவர் யுத்த வீரர் இருந்த இந்த சவுல் இப்பொழுது ஃபேமஸ் ஆகுறதுலேருந்து குறைய ஆரம்பிச்சிட்டார். ஏன் குறைய ஆரம்பிச்சார்னா, மருமகன் ஆகிய தாவீது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டார். இப்போ மாமனாருக்கு மருமகன் மேலே பொறாமையின் நிமித்தமாக இவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும். பெண்ணுடைய வாழ்க்கை என்று கூட சவுல் பார்க்கல. பெண்ணு விதவையாய் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் மருமகனை நான் கொன்று போட வேண்டும், அவன் என்னுடைய வாழ்க்கையில் அவன் குறுக்கிடுகிறான் என்று நினைத்து அவனை கொலை செய்யும்படியாக சவுல் ராஜா அங்கே எத்தனம் இடுகின்றார். அப்போ இதை அவ கேள்விப்பட்டுட்டா. தன் தகப்பன் பிளான் பண்ணுகிறத மகளாகிய மீகாள் கேட்டுட்டு அவ கேள்விப்பட்டுட்டு இப்போ அவள் என்ன செய்கிறா, புருஷனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், அவன் செத்து போய் விடக்கூடாது என்று நினைத்து அவனை ஜன்னல் வழியாக பேசி அவனோடு பேசுகிறா. உன்னை எங்கள் அப்பா கொலை பண்ண வர்றாரு, நீ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போயிரு, உன் உயிரை நீ காப்பாற்றி கொள்ளு, இங்கே இருந்தனா என் தகப்பனார் சேவகர்களை கொண்டு வந்துருவாரு, உன்னை கொன்று போட்டு விடுவார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருந்த இந்த தாவீது தன் மனைவிக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து ஜன்னல் வழியாக அவனை இறக்கி விடுகிறா, கயிறு போட்டு இறக்கி விடுகிறா. அவன் அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறான், ஓடி போய் தன்னை காத்து கொள்ளுகிறான். இப்போ சவுல் ராஜா அனுப்புகிறாரு, சேவகர்களை அனுப்பி அந்த தாவீதை படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்துரு, அவனை நான் கொன்று போடு விட வேண்டும் என்று சொல்லி சேவகர்களை அனுப்புகிறான். இங்க மீகாள் செய்கிறா பாருங்க, வெள்ளாட்டு தோலை போட்டு அவனை மூடி வைத்து ஒரு மனுஷன் படுத்து சுகவீனமாய் தூங்கி கொண்டு இருப்பதை போல தலை வரைக்கும் மூடி போட்டுட்டான். இப்போ சேவகர்கள் வந்துட்டாங்க. சேவகர்கள் வந்து அந்த படுக்கையை தூக்கி கொண்டு போகிறதற்கு ராஜாவிடத்துல இருந்து கட்டளையை பெற்று அவர்கள் வந்து விட்டாங்க. இப்போ சுமந்து கொண்டு போறாங்க. சவுல் ராஜா ஏமாற்றப்பட்டான் என்று சவுலுக்கு அவன் புரிந்து கொண்டான். தன் மகளே தன்னை ஏமாற்றி விட்டாள், தன் புருஷனை தப்ப விட்டு அனுப்பி விட்டாள் என்று சொல்லி இப்போ சவுல் வந்து கேட்குறான், நீ எப்படி அவனை நீ தப்பு வைத்தா? ஏன்னா அவரு ராஜா, மகளாக இருந்தா கூட ராஜா ஒரு தீர்மானம் எடுத்தார்னா மகளை கூட கொன்று போட்டு விடுவார். மருமகனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்த அந்த தகப்பனுக்கு மகளை கொன்று போடுகிறதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப இவ பயந்துட்டு சொல்லுறா. 17வது வசனத்தை பாருங்க, 17வது வசனம். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைவனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். என்ன நாசுக்கா, என்ன அழகா அந்த 17வது வசனத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். மீகாள் தன் தகப்பனாகிய சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று தாவீது என்னிடத்தில் சொன்னார் என்று தன் தகப்பனிடத்துல சொல்ற. என்ன நாசுக்கா பேசுற பாருங்க. தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உம்மை நான் துதிக்கிறேன். தேவரீர், திக்கற்ற பிள்ளைகளாய் உங்களை நான் விடுவது இல்லை என்று சொன்னீரே. இதோ இந்த நேரத்தில் கூட நான் தனித்து இருக்கிறேன், தவித்து கொண்டு இருக்கிறேன், வேதனையும் கண்ணீரும் தான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி எத்தனை உள்ளங்கள் இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கத்தாவே கண்ணீரை ஊற்றிக்கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக மண்டையில் நான் ஜெபிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் நீர். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைக்கிறீர் ஐயா, உம்கிட்ட சேர்க்கிறீர் ஐயா. மார்போடு ஆண்டவரே, நீர் அனைத்து முத்தமிடுகிற தேவன், நீர் மனதுருக்கத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே.
இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாகிய உமாண்டையில இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் யாவற்றையும் உடைய கரத்தில் நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நீரே பரிசுத்தர், நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் நினைத்து உன் பாதத்தின் அண்டையில் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய கண்ணீரை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம் ராஜா. கடன்பட்டு நிற்கிற பிள்ளைகள், வறுமையில் தவிக்கிற பிள்ளைகள், அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்று கேள்விக்குறியோடு கூட நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை காண்கின்ற தேவன், கண்ணீரை ஊற்றுகிற தேவன் நீர் ஐயா. நீர் ஆண்டவரே மனதுருக்கம் நிரம்பின கர்த்தர். இவர்கள் பாடுகளை நீர் துடைப்பீராக. இவர்கள் கண்ணீரை துடைத்து இவர்களை குணமாக்கி சேமத்தை உண்டு பண்ணும், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், செழிப்பை உண்டு பண்ணும். வறுமையின் கோட்டிலிருந்து இவர்கள் மாறுவார்களாக. கர்த்தாவே, அவர்கள் பட்டிருக்கிற கடன்கள் கர்த்தாவே எப்படியா இது மாறினது என்று சொல்லி இவர்கள் வியந்து போகத்தக்கதாக கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போகிற வரையிலும் ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக. உண்மையும் உத்தமுமாய் உடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு தேவரீரும் பாதத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்கள் காண்பிக்கின்ற உண்மையும் உத்தமத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கண்டு இவர்களுடைய வறுமையை நீர் மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, கடன் பிரச்சனைகளை மாற்றி, போராட்டங்களை மாற்றி, வேதனைகளை மாற்றி, பாடுகளை மாற்றி, கண்ணீரை துடைத்து நீர் இவர்களை குணமாக்கும், குணமாக்கும். நீதிமான் பனைய போல செழிப்பான் என்ற வார்த்தையின்படி முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படியும் இவர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்து இவர்கள் வீடுகளில் ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நீர் களிப்பாக மாற்றும் மனமகிழ்ச்சியின் நாட்கள் மறுபடியும் வருவதாக. அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாக உங்களுடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உபவாச விடுதலை கூட்டம் நாள் 3வது சனிக்கிழமை. செய்தியாளர் சகோதரி நளினி வில்சன். இடம் வினியாட் திருச்சபை, 1-1764 பெத்தேல் நகர், திருவள்ளுவர் தெரு, ஹோட்டல் கைலாஷ் பஸ் ஸ்டாப் எதிரில், சென்னை 6115. வினியாட் ஊழியம் வழங்கும் மாத தூது மாத இதழ், எழுச்சியூட்டும் சிறப்பான செய்திகள், சிந்தனைக்குரிய வேத வினா போட்டிகள், சிந்திக்கக்கூடிய சிறுகதைகள், சிறுவர்களுக்கான சிறப்பு பகுதிகள் அனைத்தும் அடங்கிய சிறப்பு மாத இதழ். மாத சந்தா ரூபாய் 15, ஆண்டு சந்தா ரூபாய் 180. தற்போது விற்பனையில். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? வியாதிகளிலிருந்து சுகம் பெற வேண்டுமா? துக்கத்திலிருந்து சந்தோஷம் பெற வேண்டுமா? இயேசுவின் உண்மையான அன்பை பெற வேண்டுமா? வந்து பார். ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை அக்காவோ அண்ணனோ அம்மாவோ தங்கச்சியோ இல்லை யாரோ ஸ்கூல்லையோ சொல்லும் போது ஒரு ஃபேஷனுக்காக நம்ம வந்து ஓகே விசுவாசிக்கணும். ஆர் யூ பிலீவர்? எஸ், ஐ எம் a believer. ஃபைன். இடம் ஈஞ்சம்பாக்கம், 1-1764 பெத்தேல் நகர், திருவள்ளுவர் தெரு, ஹோட்டல் கைலாஷ் பஸ் ஸ்டாப் எதிரில், சென்னை 6115. வந்து பார்.